மனிதனின் வாழ்க்கையில் நன்மைகள் பல செய்தாலும் நன்மைகளை செய்வதைக் கண்டு நாம் மகிழ்ந்தாலும் ஒரு மனிதனுக்கு நாம் நன்மைகளை செய்கின்றோம். அந்த நன்மையை செய்த மனிதனும் உதாரணமாக அவர்களுக்கு சந்தர்ப்ப வேகத்தால் அவர் தவறு செய்கின்றார் அல்லது வேதனைப்படும்படி ஒரு சொல்லை சொல்லுகின்றார் அல்லது வேதனைப்படும்படி ஒரு செயலை செய்கின்றார் என்று எடுத்துக் கொள்வோம். அப்ப வேதனைப்படும்படி செய்யப்படும் போது வேதனை என்பது விஷம். நாம் விஷத்தை உட்கொண்டால் எப்படி மயங்க செய்கின்றதோ, இருளடைய செய்கின்றதோ, சிந்திக்கும் தன்மை இழக்க செய்கின்றதோ, இதை போல நாம் வேதனையான உணர்வுகளை நுகர்ந்தால் சிந்தனை குறைகின்றது, நாம் சொல்லும் தன்மையும் மறைந்து விடுகின்றது. ஆனால் மறைந்த பின் நீங்க எவ்வளவுதான் நீங்க எடுத்து மற்றவங்க உபதேசம் கொடுத்தாலும் வழியை சொன்னாலும் கேட்க மாட்டார். பாலின விஷம் கட்டால் விஷத்தில் மீண்டும் பாலை சேர்க்கப்படும் போது விஷத்தின் தன்மையை கூட்டும். ஆனால் விஷத்தின் தன்மை கூட்டினாலும் பாலின் தன்மை அதிகமாக கூட்டும் போது விஷத்தின் தன்மை குறையும். ஆனால் இந்த விஷயத்தின் தன்மை பாலின் தன்மை சாதாரண ஒரு குடத்தில் ஒரு துளி பால் விஷம் பட்டால் அந்த குடமே பாழாகி விடுகின்றது. அதே சமயத்தில் இந்த விஷயத்தின் தன்மை பாலை கூடமே ஆக்கில் வைத்துக் கொள்கின்றது. பல ஆயிரம் குடம் பாலை இதில் ஊற்றினால் விஷம் சிரித்து விடுகின்றது. அப்ப விஷம் சிரித்து வைத்தால் பாலிற்கு வீரி சக்தி கொடுக்கின்றது, பாலைக்கு வீரிய சக்தியை கொடுக்கின்றது. இது பல ஆயிரம் நல்ல குணங்களை நாம் எடுத்தால்தான் ஒரு தடவை வேதனைப்பட்ட ஒரு நிலைகள் பல ஆயிரம் நல்ல குணங்களை நாம் தேர்ந்தெடுப்போம். அதுவரை நமக்கு தாங்குமோ அதற்குண்டான மனம் இல்லை, மீண்டும் வேதனையை ஆக்கிரமிப்பு சக்தியாக மாறிடும். அப்ப அந்த வேதனை என்ற விஷயத்தை நாம் நுகரப்படும் போது நமது உணர்வுகள் விஷத்தன்மை கொண்ட கண்ணை பார்த்தவென்றால் கரு நீளமாக தெரியும், ஒளி மங்கியே தெரியும். நீங்க அத்தகைய வேதனைப்பட்டு விட்டால் ஒரு எழுத்தை பார்த்தாலும் உங்களுக்கு எழுத்து சீராக தெரியாது. அதை படித்தாலும் சிந்திக்கும் தரம் இழந்து தப்பு தப்பாதான் படிக்க வேண்டி வரும். அப்ப அதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்வது அப்படின்னு சொன்னா, நம்ம காலை துருவ தியானத்தை நாம் எடுக்கிறோம் அல்லவா, இதை நமக்கு சக்தியாக கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு நாம் பல உதவிகளை செய்து தவறான நிலைகளை அவர் செயல்படுத்தும் போதும் அதை கண்டு நாம் வேதனை சந்தர்ப்பம் நாம் நுகரும் உணர்வு வரும்போது வேதனை உருவாக்கும் அணுவாக உருவாகி விடுகின்றது. அந்த வேதனை உருவாக்கும் அந்த அணுவாக உருவாவதற்கு முன் பார்த்த உடனே நாம் துருவ தியானத்தில் எடுத்துக்கொண்ட இந்த சக்தி ஈஸ்வரா என்று இடமெடுத்து நம் உயிருடன் உண்டிடல் வேண்டும். அப்போது அந்த துருவ மகிழ்ச்சியிலே நான் சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வினை கொஞ்ச நேரம் அது ஈர்த்திட வேண்டும். இது என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நிறைய நாட்களை உடலுக்கு செலுத்த வேண்டும். அவ்வாறு செலுத்தி விட்டால் யார் வேதனைப்படும்படி செய்தார்களோ அவர்களுக்கு அறியாத இருள் நீங்க வேண்டும், அவர்கள் பொருள்காலும் நிலை பெற வேண்டும், அவர்கள் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்று அவரை பற்றி நாம் எண்ணி வேதனைப்பட்ட உணர்வை இவ்வழியில் நமக்கு நினைத்து இந்த அணுவாக நமக்கு மாற்றும். எண்ணியதை ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம்ம ஓஎம்பிசி அணுவாக மாற்றும். ஆனால் அவர் படும் நாம் உற்று பார்த்த உடனே வேதனை என்ற உணர்வு வந்த பின் விஷத்தின் தன்மை ஜாஸ்தி. ஆக விஷத்தை முறிக்க வல்லமை பெற்றது அந்த துருவ மகிழ்ச்சிகளின் ஆட்டம். இன்று உதாரணமாக ஒரு மனிதன் விஷத்தின் தன்மை உடலை சாகிவிட்டால் இது எரும மாட்டு சாணத்தை கரைத்து அந்த மேல கால வைத்து விட்டால் இந்த விஷத்தை அதை இழுத்து விடுகிறது. ஏன்னா எரும மாட்டிற்கு விஷம் ஜாஸ்தி. அதனுடைய சாணம் இந்த விஷத்தை உடலாக்கி கொண்டு நல்ல உணர்வை சாணமாக மாற்றுகின்றது. இதெல்லாம் வைத்தியர்கள் தான் கொடுக்கும் மருந்துகளில் வேதிக்கோ மற்ற நிலைகளும் அதிகமாக சேர்த்து விட்டால் இந்த நிலையாகும். அப்ப எரும மாட்டு சாணத்தை கரைக்க அதுல கொஞ்ச நேரம் கால வைக்கணும். அப்ப அதை முடித்து விடுகிறது. இது சாப்பிடல,
அந்த பாகத்தில் வைக்கப்படும் போது முடிக்க மாட்டேங்கிறது. இதை போல இது இயற்கையில் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் வரும் விஷயத்தின் தன்மையை மாற்றுவதற்கு இவ்வழி. ஒரு வெறுமாட்டை சாணம் இந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய சக்தி இருக்கு என்றால் அந்த தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் விஷயத்தினை தன் உடலாக மாற்றிக் கொள்கின்றது. இதுவே கழிவின் தன்மை, இது நஞ்சினை மாற்றும் தன்மையாக அந்த சாணம் வருகின்றது. இதை போல நாம் எப்போது வேதனைப்படும் உணர்வுகளை நுகர்கின்றோமோ அல்லது செவிகளில் கேட்கின்றோமோ அந்த உணர்வு உணர்ச்சிகள் வந்து கண்கள் உற்று நோக்கும். இதே வேதனை உணர்வின் நுகரச் செய்யும். உயிரை பற்றி நமக்கு அந்த உணர்வின் உடல் முழுதும் சொல்லல செய்யும். இவ்வாறு உடல் முழுதும் அந்த வேதனை என்ற உணர்வுகள் சொல்லல போகும்போது நம் உடலுக்குள் இருக்கும் நல்ல குணங்களின் அணுக்களிலும் இது சாடி வருகிறது. தனக்கு ஒன்றாக உருவாவது மட்டுமல்ல, விஷம் ஊடுருவி எதிரையும் கலந்துவிடும். நீ நல்ல குணங்களை அதுக்கப்புறம் நீங்க என்னதான் எடுத்தாலும் இந்த விஷம் நல்ல குணங்களையும் அதை அடைக்கிறது. எப்படி நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி, அவர் வேதனைப்படுவது ஒரு சொல்லை சொல்லிவிட்டார், அடுத்து சொன்னா சொல்லிப்படாம ஒட்டுங்க, நீங்க சொன்னா கேட்பீங்களான்னு உங்களுக்கு என்ன தெரியும். அவன் பண்றது இந்த நிலை இருக்கும், இவனை நன்மை செய்தான் தான் வரும். ஆகவே இது இந்த இயற்கை நீடி வராடும் இந்த உணர்வுகள் அதன் செயலாக்கங்களை வாங்க. ஒரு அடுப்பில் வைத்து நெருப்பை வைத்து ஒரு பொருளை நாம் எந்த பாத்திரத்தில் போடுகின்றோமோ அந்த பாத்திரத்தில் என்னென்ன பொருளை கலக்கின்றோமோ அதை கலக்கி இரண்டரை ஒன்றாக சேர்க்கின்றது. ஆக ஒரு பொருளாக மாற்றுகின்றது. இதே போல நாம் வேதனை என்ற உணர்வு நாம் நுகர்ந்த பின் மற்ற நல்ல குணங்களுடன் இதை இணைந்து அதனுடைய விஷத்தன்மைக்காக மாற்றுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் நாம் நல்ல குணங்களை எதை இணைத்தாலும் இது அதிகமான நல்ல குணங்களை சேர்த்தால்தான் இது தனி. நாம் அதிகமான நல்ல குணங்களை சேர்ப்பதற்கு அது அடுத்தடுக்காக அடுத்தடுத்து வேதனை நாம் நுகரும் சக்தி வந்துவிடுது. ஆனால் அந்த வேதனை சக்தி வரப்பொழுது இந்த விஷத்தன்மைகள் அதிகமாக நம் உடலை பரவ தொடங்குது. இதை மாற்ற வேண்டும். இதுதான் அகசியன் தன் கருவியை தாயின் உணர்வால் நுகர்ந்து நஞ்சினை வென்றிடும் உணர்வு பெற்றவன். அவன் வாழ்க்கையில் தன் பார்வையில் வரும் நஞ்சினை ஒதுக்கி 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 நஞ்சினை ஒளியாக மாற்றும் தன்மை பெற்றவர். இப்ப நஞ்சி ஆக ஒரு நல்ல பாம்பை எடுத்துக்கொண்டார், தன் உடலில் உருவாகும் நஞ்சினை ஒரு எலி மேல் பாய்ச்சுகிறது என்று வைத்துக் கொள்வோம். எலியின் உணர்வை இயக்குவது அதை நஞ்சினான். இருப்பினும் இந்த நஞ்சினை பார்த்து எலியின் உணர்வு நந்த நஞ்சின் தன்மை வேறு. ஆக அந்த உணர்வும் இதுக்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வுகளும் அந்த விஷம் கலந்த பின் எலியின் உடலுக்குள் அதிகமாக பரவுது. தவளையின் உணர்வுகள் அதில் உள்ள விஷங்கள் வேறு. தவளை மேல் விஷத்தை பாய்ச்சி அதை உணவாக உட்கொள்கின்றது. தனக்குள் உருவாகும் விஷத்தை அதுக்குள் பாய்ச்சி இப்படி பலவிதமான விஷங்கள் கொண்ட உடல்களை இந்த பாம்பு விழுங்குகிறது என்று வைத்துக் கொள்ளும். இந்த விஷத்தின் தன்மை அதற்குள் கலக்கப்பட்டு இது உணவாக உட்கொள்ளும் போது பலவிதமான உணவின் வர்ணங்கள் இருக்கு. நீங்க நாகரத்தனத்தை எடுத்துக்கொண்டால் பார்க்கலாம், பல வர்ணங்கள். ஆக வைரத்தின் வைரங்கள் நீளங்கள் அந்த நிலையில் வரும். அவருடைய மின்னணு ஒளியின் தன்மை கூடும். நாகரத்தினத்தின் பல உணவு விஷயங்களை பாய்ச்சி எழுத்தத்தில் பல பல கலர்கள் வரும். அதான் நாகரத்தினத்திற்கு வைரத்திற்கு உண்டான வித்தியாசம். இது விஷங்களை பாய்ச்சி விஷத்தை கணக்குள் எடுத்து விஷங்கள் உறைந்து விடுகின்றது. ஆனால் வளர்ச்சியற்றது. அது முழுமை அடைந்து விட்டால், பாம்பினம் இறந்து விட்டால் அதன் விளைந்த உணர்வுகள் அந்த ஒளியைதான் ஊட்டு. ஆனால் மனிதனான துருவ மகிழ்ச்சி பலவிதமான பல கோணங்களில் விஷத்தை ஒதுக்கி உணர்வு கொண்டதனால் வைரம் எப்படி இந்த நீளத்தின் தொடர் கொண்டு அதனுடைய ஒளிச்சுடராக காட்டுகின்றது. அதே போல நீங்கள் அந்த ஒரு பொருளில் நெருப்பு எரியும் போது நீலக்கலரை விட்டால் அந்த நெருப்பிற்கு வீரிய சக்தி உண்டு. சிவப்பு கலர் இருந்தால் அதுக்கு அவ்வளவு வலுவில்லை. அந்த நீளம் கலந்த ஒளி வரப்போகும்போது சூடு அதிகமாகும். ஆக இதை போல அதற்குள் இந்த உணவின் தன்மை குவிக்கப்பட்டு வீரியத்தன்மை பெறுகின்றது. இதை போல மகரிஷிகள் பல கோடி சரீரங்களில் வந்ததை துருவன்
பல இயற்கை விளைந்த விஷயத்தை ஒதுக்கி ஒதுக்கி தன் வலுவான நிலைகள் பெற்றவன் தன் உடலின் அணுக்களை அத்தகைய நிலைகளை பாய்ச்சிக் கொண்டான். இருப்பினும் கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றாக இணைத்து இந்த உணவின் ஆற்றலை இரண்டரை இணைத்து ஒரு ஜீவ அணுவாக மாற்றுகின்றனர். ஒரு மனிதன் தனித்த நிலைகள் கொண்டு இதை வெல்வேன் என்று உணர்வை கொண்டு வந்தாலும் இப்ப நாகரத்தனம் எப்படி நாகரத்தனமாக மாறுகின்றதோ இதை போல தனித்தன்மை கொண்டு வளர்ச்சி பெறும் ஜீவனற்ற கல்லாதான் இருக்கும். இன்னைக்கு முனி என்ற நிலையில் தவம் இருப்பவர் உணர்வு வளர்ச்சியற்ற நிலையில் எதையும் தாக்கிடும் உணர்வு வரும். அந்த உணர்வால் பெற முடியுமே தவிர இரண்டரை கலந்து உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் சக்தி அவசியம். ஆகவே அந்த மகிழ்ச்சியின் உணர்வை தனக்குள் எடுத்து இந்த மனைவிக்கு அது பெற வேண்டும் என்றும் மனைவியின் கணவனுக்கு அது பெற வேண்டும் என்று இந்த இருவரும் ஒன்று சேர்த்து விட்டால் துடிப்பு உணர்வின் தன்மை வருகின்றது. இப்ப நமது உயிர் ஒளியின் தன்மை பெற்றாலும் கார்த்திகை நட்சத்திரம் என்பது ஆண்பால், வேலை நட்சத்திரம் என்பது பெண்பால். இது ரெண்டுமே மோதலில் வரப்படும் போது பெண்பால் என்ற நிலைகள் என்ற உயிருடன் மோதி துடிப்பின் தன்மை ஏற்பட்டால் ஆண்பால் கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிகமாக இருந்தால் ஆண்பாலாக தான் உருவாகும். அதில் ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகமாகிட்டால் பெண்பாலின் உணர்வுகள் ஒன்றை கவர்ந்து அது வளர்ச்சி தன்மை தருவதாக வருகின்றது. ஆகையினால்தான் இந்த உயிரின் துடிப்பு கார்த்திகை நட்சத்திரம் கொண்டவர் ரேவதி நட்சத்திரம் என்ற ஒரு உயிருக்குள்ள நிலையை பெயர் வைத்தாலும் இங்கு ரேவதி நட்சத்திரத்தின் அதிகமாக வளரப்படும் போது பெண்பாலுக்கு அந்த மற்றதை கவரும் சக்தி வருகின்றது. ஆகவே இந்த கணவனும் மனைவியும் ஆண்பால் என்ற நிலைகள் பெற்றாலும் பெண்பால் என்ற உணவுடன் ரெண்டு எண்ணங்கள் கலக்கப்படும் போதுதான் பெண்கள் தனக்குள் கலந்து உருவாக்கும் சக்தி வருகின்றது. ஆண் செடி பெண் செடி என்ற இந்த காற்றில் அலைகளாக படரப்போம் போது பெண் செடிபால் மோதும் போதுதான் கருவுற்று தன் இனத்தை உருவாக்கும் சக்தி வருகின்றது. ராசி ஜாஸ்தி. ஆண்பால் செடிகள் இல்லை என்றால் பெண்பால் செடியின் ராசி குறைவாகவே இருக்கும். பையன் நாங்கள் எடுத்துக்கொண்டார். இந்த ஆண் செடியின் தன்மை கம்மியாகிவிட்டாலே போதும். பைரவங்கள் வளர்ச்சி கொண்டிருக்கும். இதே போலதான் இந்த மனிதனின் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் இந்த கணவன் மனைவி என்ற நிலைகளும் இருக்கலாம். இந்த வாழ்க்கையில் என்ன செய்யறாங்கன்னா கணவன் சொல்றது சிலரும் இது எப்பதான் இப்பதான் அப்படிங்கிறத இந்த பெண்கள் நினைச்சாலும் போதும். நம்ம எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறது கணவன் மனைவி என்று சொன்னாலும் போதும். இவர்கள் இந்த வெறுப்பும் உணர்வின் அணுக்களையே முனித்தன்மை அடைகின்றது. முனி என்றால் ஒன்றை தனக்குள் எடுத்துக்கொண்ட மற்றொன்றை அந்த உணர்ச்சியில் தான் தாக்குகின்றது. ரெண்டு பக்கம் நினைச்சு இந்த பகன உணர்வு தான் இரண்டரை கலந்து நல்ல குணங்களை பேணி காக்கும் சக்தியும் இறக்கப்படும். ஆக இந்த முனித்தன்மை என்பது விஷயத்தின் தன்மை கொண்டதே. அது ஒன்றை ஊடுருவி கொள்ளும் சக்தி பெற்றது. ஆகவே தனித்தன்மை அந்த ஊடுருவும் தன்மை பெற்றாலும் பெண்பால் என்ற நிலை வரப்போது ஒதுங்கி விஷயத்தின் தன்மையை ஒடுக்கி உணர்வின் துடிப்பு நிலையாக அணுவின் சக்தி பெறக்கூடிய தகுதி பெறுகின்றது. ஏன்னா வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தா ரெண்டு பேரும் அன்பாக பேசி அருவமாக நாம் இந்த நிலை பெற வேண்டும் என்று ரெண்டு பேரும் எண்ணட்டுங்க. அந்த எண்ணங்கள் கைகூடி அந்த காரியங்கள் செய்யாது. இப்ப கணவன் இருந்தா இருந்து செய்தா பரவாயில்ல, நீங்க இதே போய் செய்திருக்கீங்கன்னு சொன்னா போயிடு கூட கலந்து அடுத்து நீங்க என்ன நிலை செய்தாலும் கூட இந்த குறைந்த உணர்வுகளை என்ன வரும். சில குடும்பத்தில் வாழும் பெண்கள் இந்த சர்வ ஜாக்கிரதையாக சொல்லி பயன்படுத்த வேண்டும். இந்த பெண்பால் இந்த உணர்வுகள் எதிரே கலக்கின்றதோ அதன் உணர்வின் கலவை கொண்டு அதன் உணர்வின் அணுத்தன்மை பெறக்கூடிய தகுதி பெற்று வருகிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. இது என்ன அந்த வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளம். ஏன்னா பல கூட்டு உலகம் பல குடும்பங்களில் பல நிலைகள் பல வித்தியாசமான நிலைகள் உண்டு. கண்ணுமார் நல்லவர்களாக இருக்கலாம். அதே சமயத்தில் சிறு வேதனைப்படும் சில செயல்களை செய்துவிட்டால் அறியாமைனார் ஒரு செயலை செயல்படும்போது வேதனை என்ற உணர்வு அங்கு உருவாக்குகின்றது. அந்த வேதனை என்ற விஷயத்தன்மை கூறப்படும் போது அந்த பெண்ணை நினைக்கும் போதெல்லாம் அடிக்கடி நெருக்கும் தன்மையை வேதனைப்படும் தன்மையை கணவனுக்கு வருகின்றது. அவன் மனைவி தன் நிலையில நல்லதை சொன்னாலும் பின் அதை ஏற்றுக்கொள்ளும் பண்பு வருவதில்லை. அதே சமயத்துல மனைவிக்கும் இந்த விஷயத்தின் தன்மை கூட்டி இங்க விளைத்த உணர்வு இங்கே சாதியத்தின்
இவர் செய்யும் அந்த தவறின் உணர்வே அங்கே வருகின்றது. இருவரும் இந்த உணர்வின் தன்மை வளர்க்கப்படும் போது இருவருக்குமே நோய் வருகின்றது. இருவருக்குமே கைகால் படைச்சல், மேல்வெளி, தலைவலி. ஆக இருவருமே ஒன்று சேர்த்து ஒரு பொருளை பெற வேண்டும் என்ற ஆசைப்பட்டு சரி இதை வாங்கலாம் என்று எண்ணினாலும், இந்த வேதனை பொருளின் ஆசையை வாங்க வேண்டும் என்ற ஒன்று சேர்த்து வாங்கினாலும், அந்த வாங்கிய பொருள்கள் இவர்கள் வேதனை உணர்வு வாங்கியத்தில் 2 பேருக்கு இந்த வேதனை பன்மை வரும். அப்ப அந்த பொருளை பாதுகாக்கும் சக்தியும் நடந்து விட வேண்டும். இதெல்லாம் இந்த இயற்கை நீதிகளில் உணர்வுகளின் இயக்கம் தான் இருக்கு.